திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். 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 பாட்டி என்ன கோணங்கி, இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன். என் பொழப்ப கெடுத்துறாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நீ சரியான பதில் சொன்னாதான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்சே. ஐயோ அது இல்ல, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ, நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன். அதுக்குள்ள கொடை சாஞ்சாமல் சாஞ்சிடுச்ச கேள்வி. என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு பொக்க கிழவி. 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிழவிய 2 நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சின்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்டை வாங்க சொன்னது. நான் வர்றேன். கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய. ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லட்சுமி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக. இப்போ 1 சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக. இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராகுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோன்னு நடக்கும். பூனைக்கு பால் கொடுத்தியா? வாத்தியாரே, நான் ரெடி. விடுறா. முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாத்தியாரே? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறங்க. எங்க வாத்தியார் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியார். இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். பெரிய வீட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க, ஒத்த கடை சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க. ஒத்த கடை சந்தையிலே கொட்டை பாக்க வாங்கணும், கொட்டை பாக்க வாங்கி பூட்டு கருப்பட்டியும் வாங்கணும். என்ன இந்த அட்ரஸ்க்கு நீயே படிச்சு சொல்லு. மலைச்சாமி தேவர், சவுத் சிவன் கோயில் தெரு. வடக்கு சிவன் கோயில் தெரு, தெற்கு சிவன் கோயில் தெரு, ரெண்டும் இங்க இருக்குது. நீ என்னமோ புதுசா 3ஆவதா சவுத்துங்கிறிய. நான் கோவில்ல ஆடுற கூத்த பாத்திருக்கிறேன், ஆத்துல நீந்திர வாத்த பாத்திருக்கிறேன், சேத்துல நடுற நாத்த பாத்திருக்கிறேன். ஆனா சவுத்த பார்த்தது இல்ல. சவுத்துனா என்ன? சவுத்துனா தெற்கு, நார்த்துனா வடக்கு. நீ கைய மடக்கு. நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட. தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டீங்கன்னா நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போக கூடாதா, இல்ல இந்த பக்கம் போக கூடாதா, இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்ப சொல்லு, தெற்கு எந்த பக்கம் இருக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, சொல்லிட்டு அடிச்சுக்க, சொல்லிட்டு அடிச்சுக்க. உங்களை அடிக்க முடியல, அதனால அவரே அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் போற ஒன்னு அடிக்கிறேன். ஏங்க செருப்பால அடிச்சுக்கிறீங்க? இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனால என்ன நானே செருப்பால அடிச்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோணிக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அன்னைக்கானதான் இந்த அறுவடை. அதுக்கப்புறம் முடி முளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது. எப்படியா சொல்ற? ஏற்கனவே இது வழுக்க பாறை. உன் தலையில இவ்வளவு முடி இருக்க, நீ ஏதாவது அட்ரஸ் கேள. அதுக்கு ஏதாவது இருக்க வேணும் பாரு. இவனுக்கு கிடக்குறானுங்க பெரிய பாட்டிய. நான் ஊர்கிட்ட வந்து பேசிக்கிறேன்டா.
வாடி ஏன் கப்ப கிழங்கே எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே வாடி ஏன் கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் இன்னும் நான் வாத்தியாரா இருக்கும் பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்கு, என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடைஞ்ச வளையல், பனாமா பிளேடு இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன், குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி படத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகம்? உன் பேர் என்னம்மா? சுத்தீலா. சுத்தீலா. ஏமா என்னம்மா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகை தானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏனே ஆமா, இப்படி குந்து இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனு? வர்றமா? பாப்பா கவலையே படாத, 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. குரு கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். சார், ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம் வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்ல முடி இருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன். நீயும் அங்கேயே இரு. தாயின் மணி கொடி பாரி பாடுமா, தாயின் ஐயோ பாடுமா. என்னடா பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சு இருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டா அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறனா பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருன்னு சொன்னார்ல. இன்னையோடு 1 மாசமாச்சு. பாத்ரூம் கதவை பூட்டிட்டாரு. அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடுமா. கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணிக்கொடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியாம போது வச்சுக்கோமே. நீ பாடுமா. தாயின் மணிக்கொடி பாரீர் பாடுமா. என்னடா இது விட்டு விட்டு பாடுது? விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம்.
வேலையை கவனி வாத்தியார. டேய் நீ என்னையே வச்சிருக்க. எல்லாம் தனிப்பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன்? கொஞ்சம் தாய் குளங்களே, நேத்து வாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதத்தான் எடுக்கிறோங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டி இருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும்னு தான். புருஷனா? அப்ப நீங்களாம் ஏன் கட்டி இருக்கீங்க? மனசுல நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓஹோ அப்படியா? யார் 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 யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் என் புருஷன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து? நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்கார் சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார். அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ? ஏன் குழந்தை அழுகுற? இப்ப என்னாச்சு உனக்கு? சொல்லிட்டு அழு. நான் அழுதுட்டு தான் சொல்லுவேன். அது வரைக்கும் பொண்டி காத்துக்கிட்டு இருக்கணும். இப்ப நான் அழுது முடிச்சுட்டேன். சொல்லட்டுமா? இப்ப கோணங்கி சொல்லணும். அது சொல்றேன். நான் தான் அதிர்ஷ்டம் கட்டு போய் இப்படி அழகும் இல்லாம ஆய் அப்படி இல்லாம அனாதையா வளர்ந்துட்டேன். என்ன கண்ணாலம் பண்றதுக்கு ஒரு பொட்டாட்டியும் கிடைக்க மாட்டா, காதல் பண்றதுக்கு ஒரு காதலியும் கிடைக்க மாட்டா. அத நினைச்சனா அழுக வந்துருச்சு. நேரம் கால கூடி வந்தா பொண்டாட்டி என்ன காதலியே கிடைப்பா. நெசமாவா? சத்தியமா. அப்படிதான் என் கையில அடிச்சு சொல்லு. கரும்பான கண்ணி பொண்ணு கண்ணாலும் நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா நாளெல்லாம் திருநாளுதான் பூக்குந்தானே. பொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு படுப்பேன் நானே. ஏன் அப்போ இவ்வளவு சந்தோஷமா பாடுறியட? உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு? வரல, வர பாக்குது. பாக்குறதுக்கே பாட்டுன்னா வந்துட்டா ஆட்டந்தா. சும்மா தவள் தலையா, நீ சொல்லப்பு. சொல்ல மாட்டேன். நல்ல கண்ணு கேக்குறோம்ல, சொல்லுடா. நல்ல கண்ணு, நீ இப்படி எல்லாம் சிரிச்சா நான் சொல்ல மாட்டேன். சிரிக்கவே மாட்டேன். நீ விஷயத்த சொல்லப்பு. நான் அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேனா, பொன்னி வந்துச்சு. உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கடப்பாட்டு சொல்லிச்சு. அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டேன். பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அவ சொல்லலையாடா? இவனுக்கு வப்பாட்டினா என்னன்னு தெரியாதுன்னா? இல்ல தெரியும். தெரியுமா? தெரியுமாப்பா? வப்பாட்டினா என்னடா? வயசுக்கு வந்த பொண்ண யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி. அதே பொண்ண அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி. அது சரி, வப்பாட்டிக்கு வாடா. அவசரப்படாதீங்க, இருங்க சொல்றேன். உங்க 3 பேரு பொண்டாட்டியையும் உங்க 3 பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு வப்பாட்டி. ஐயோ பாவம் கோணைக்கு உன்னை எதுக்காக அடிக்கிறீங்க? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தானே வப்பாட்டி. ஐயோ 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 ஐயோ
ஏம்பா அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உன்னை கோஷ்டியை சேர்ந்து அடிச்சிட்டு போறாங்க? நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அத முதல்ல சொல்லு. அவனுங்க அடிச்சதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொன்னா நீயும் ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு வந்து என்ன அடிப்ப, அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ மருதமுத்து தானே? கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. 5 வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்லை. பங்காளி, இப்பதான் சிவில இருந்து வரியா? சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருப்பல்ல, ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்துட்டியா? ஏண்டா சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தானே போன, இப்ப இவ்வளவு பெரிய சவுட்டு மிஷினோட வந்து நிக்கிறிய? இது சவுட்டு மிஷின் இல்லடா, வாக்மேன். வாக்மேனா? உனக்கு சொன்னா புரியாது. பாட்டு அதேதான். போதுண்டா, நிறுத்துறா. டேய்